பண்ணினதான தேவனுடைய வார்த்தை நிச்சயமாகவே நான் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவேன். இது தேவன் நமக்கு தந்ததான வாக்கு தத்தம். ஸோ இந்த வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்தாலும் இன்னைக்கு அந்த வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு இருக்கிற சில காரியங்களை கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் அறிந்து கொள்வது நமக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. குறிப்பாய் இந்த நாளில் உங்களோடு கூட சபைகளினுடைய நிலைமை, சபையில் இருக்கிறதான நம்ம தான் சபை தோத்திரம், நாம் கூடி ஆராதிப்பதற்கென்று நமக்கு ஒரு இடம் இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார். நம்ம தான் சபை. ஸோ இந்த சபை இந்த நாட்களில் இருக்கிறதான நிலைமைகளை இந்த நாளில் நான் வேதத்திலிருந்து சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். கடைசி காலம், இந்த கடைசி காலத்தில் குறிப்பாக இந்த COVID-19 இந்த வியாதி வந்த பிறகு சபைகள் பல விதங்களில பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் அறிவீர்கள். பல விதங்களிலே குறிப்பாக பொருளாதாரத்திலே சபைகள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஊழியம் செய்ய முடியாத பல தடைகள் வருகிறது. எங்கேயுமே தைரியமாக போய் கேர்சல் நடத்த முடியல, மற்றுள்ள சண்டே ஸ்கூல் வெளியிடங்களில் போய் நடத்த முடியல, பல விதங்களில் நம்ம பல கேம்ப் நடத்த முடியல. இப்படி பல தரப்பட்டதான காரியங்கள் நம்முடைய ஊழிய பாதையில சபைகளில இருப்பதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி கொண்டு வருகிறார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆனால் நாம் இருக்கிறதான இந்த காலம், இந்த கடைசி காலங்கள், இந்த கடைசி காலத்துல கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறதான நம்முடைய சபை அல்லது நம்முடைய வாழ்க்கையில தேவன் இந்த நாட்களிலே காணப்படுகிறதான சில காரியங்களை இந்த நாளிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வேத பகுதிகள் கடந்த வெள்ளிக்கிழமை நாங்கள் உபவாச ஜெபத்துல நாங்கள் தியானித்த ஒரு பகுதி தான் காலையில. இருப்பினும் இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே பகிர்ந்தளிப்பதற்காக அல்ல ஷேர் பண்ணுவதற்காக தேவன் என்னோடு கூட இடைப்பட்டபடியினால, இதைத்தான் என்னை சொல்ல என்னை ஏவினபடியினாலே மறுபடியும், அன்றைக்கு நாங்க 3 பேர் 4 பேர் தான் இந்த வார்த்தையை நாங்கள் கேட்டிருப்போம். ஆனால் இன்றைக்கு இவ்வளவு பேர் நம்ம கூடி வந்திருக்கிறோம். எத்தனை பேரும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்பதற்கு ஆண்டவர் இந்த நாளில விருப்பம் உள்ளவரா இருக்கிறபடினால இந்த வார்த்தைகளை உங்கள் மத்தியில நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். வேதாகமத்திலே வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரங்களை நீங்கள் எடுத்து உங்களுடைய கரங்களில நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தை உங்களுடைய வேதாகமத்திலே திருப்பி நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 2-3 அதிகாரங்களில அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு தேவன் பத்மு தீவிலே கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளான போது வெளிப்படுத்தப்பட்டதான சில வெளிப்பாடுகள், சில தரிசனங்கள் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இங்கே ஒரு 7 சபைகளை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிற காரியம். அந்த 7 சபைகளும் எங்கே இருந்தது என்று வேதம் சொல்கிறது. ஆசியாவில் இருக்கிறதான 7 சபைகள், ஆசியாவில் இருக்கிற சபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் ஆசியா என்கிற ஒரு கண்டத்துல நாம் வாழ்ந்து வருகிறோம் இந்த உலகத்துல. ஆகவே நாம் வாழுகிற இந்த காண்டினென்ட்ல, நாம் வாழ்கிறதான இந்த கண்டத்துல சோத்திரம் இந்தியா என்கிறதான ஒரு தேசம் இருக்கிறது. ஆகவே அந்த தேசம், இந்த ஏசியன் காண்டினென்ட்ல 7 சபைகள் இந்த யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி சொன்னதான 7 சபைகள். இந்த 7 சபைகள்ல கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் வேதத்தை எத்தனை முறை யார் படிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த 7 சபைகளுடைய நிலைமைகளை இந்த நாட்களிலே நீங்கள் பார்ப்பீங்க என்று சொன்னா, இன்றைய நாட்களில் இருக்கிறதான சபைக்கும் அன்றைக்கு யோவான் என்கிறதான கர்த்தருடைய மகன் எழுதப்பட்டதான இந்த வேத வசனங்கள் எழுதப்பட்ட வெளிப்பாடுகள் கிடைத்ததான நாட்கள் இருந்ததான சபைக்கும் ஏறத்தாழ ஏகப்பட்ட ஒற்றுமைகள் இருப்பதை நாம் இந்த நாட்களிலே பார்க்க முடிகிறது. அன்றைக்கு இருந்ததான சபைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தப்பட்டதான காரியம்தான் இன்னைக்கு சபைக்குள்ளே இருக்கிறது. சபை இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்கிறது என்பதை நாம் இந்த நாளில நாம் இந்த வேத வசனத்தின் அடிப்படையிலே சில காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். இந்த சபையினுடைய குறைவு, இந்த சபையினுடைய நிறைவு,
இந்த குறைவுகளில் இருந்து நிறைவான பாதைக்கு ஒரு சபை திரும்புமானால் அதனால் உண்டாகிறதான ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை 3 காரியங்களை ஒவ்வொரு சபைக்கும் ஆவியானவர் தெளிவுபட எழுதி வைத்திருக்கிறார். ஒவ்வொரு சபைக்கும் நல்லா கவனிங்க, சபையில் இருக்கிறதான நல்ல காரியம் என்ன, சபையில் இருக்கிறதான குறைவு என்ன, இந்த குறைவுகள் இருந்து ஒரு சபை மனம் திரும்புமானால் அந்த சபைக்கு கிடைக்கிறதான ஆசீர்வாதம் என்ன என்பதை குறித்து 3 விதமான காரியங்களை ஒவ்வொரு சபைக்கும் ஆண்டவர் விசேஷமாக வெளிப்படுத்தி இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆகவே முதலாவதாக இந்த காலவேளையில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறதான காரியம் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான எபேசு சபையை குறித்து உங்கள் மத்தியிலே நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த சபை எபேசு பட்டணத்தில் இருந்ததான ஒரு சபை. இந்த எபேசு பட்டணம் நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகங்களிலே வேதத்தில் வாசிக்கும் போது இந்த பட்டணம் விக்கிரக ஆராதனை நிறைந்ததான ஒரு பட்டணம். சோ இந்த பட்டணம் ஒரு வியாபார ஸ்தலமாக காணப்பட்டது என்று சொல்லி வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். இந்த 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 பட்டணத்தில் இந்த சபை, இந்த எபேசு என்கிறதான பட்டணத்தில் இருந்ததான எபேசு சபையை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறதான அவங்களுடைய காரியம், அவங்களுடைய நன்மையான காரியம், அவங்களுடைய அந்த சபையில் இருந்ததான நல்ல காரியம் என்ன காரியம் என்பதை நீங்கள் 3ஆம் வசனத்தில் வாசிக்கலாமா? நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் அப்ப நல்லா கவனித்து பாருங்க. இந்த சபையை குறித்து ஆண்டவர் சொன்னதான காரியம், இந்த சபை என்ன சபை, எப்படிப்பட்டதான சபை என்றால், நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இழப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். இந்த சபையினுடைய முக்கியமான காரியம், எபேசு சபை வளர்வதற்கான காரணம் என்னவென்றால், இந்த எபேசு சபையினுடைய மக்கள் இந்த சபை வளர்வதற்காக என்ன செய்தார்கள்? பிரயாசப்பட்டார்கள். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. என்ன செய்தார்கள்? பிரயாசப்பட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்தை நாம் கட்டி காத்து வளர்ப்பதற்காக நாம் வேலை செய்கிறோம், தொழில் செய்கிறோம். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் எடுக்கிற பிரயாசங்களுக்கு நமக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறார்? பலனை கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உன் கையின் பிரயாசத்தை நீ என்ன செய்வான்? சாப்பிடுவா. அப்ப நம்ம பிரயாசப்படலன்னா நம்ம வாழ்க்கையில என்ன உண்டாகாது? பலன் கிடைக்காது. அப்போ இந்த சபையானது எப்படிப்பட்ட சபை? நான் நினைக்கிறேன், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற ஒரு சபை. பிரயாசப்பட்டாங்க, சபையினுடைய வளர்ச்சிக்காக பிரயாசப்பட்டாங்க, சபை கட்டுவதற்காக பிரயாசப்பட்டாங்க, ஊழியக்காரனோடு கூட இணைந்து ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதற்காக இவங்க பிரயாசப்பட்டாங்க. அப்படி பிரயாசப்பட்டதான இந்த சபையில காணப்பட்டதான ஒரு குறையை குறித்து ஆண்டவர் அடுத்த வசனத்தில் சொல்றார் பாருங்க. இப்படி பிரயாசப்பட்ட சபை என்ன குறைவுள்ள சபையாக இருந்தது? வாசிக்க பார்க்க. ஆனாலும் என்று உன் பேரில் எனக்கு என்ன இருக்கு? அப்ப நல்லா கவனிக்கணும். நல்ல ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டவங்க, இரவும் பகலும் உழைத்த சபை, இரவும் பகலும் கண்ணீர் விட்ட சபை, இரவும் பகலும் ஜெபத்திலே தரித்திருந்த சபையில ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தைமா, அம்மா கவனமா இருக்க, பேசாதங்க. ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, நீ ஆதியில் இருந்த அன்பை என்ன செஞ்சிட்ட? அப்ப இந்த சபை எப்படிப்பட்ட சபையா இருந்தது? சத்தமா சொல்லுங்க. ஆதியில இந்த சபை ஆரம்பித்த காலங்களில அன்புள்ள சபை. அன்புள்ள சபைனா சபையில் இருக்கிறதான விசுவாசிகள் ஒருவருக்கு ஒருவர் எப்படி இருந்தாங்க? அன்பா இருந்தாங்க. ஆனா இப்ப இவங்க பிரயாசத்தின் மூலம் சபை வளர்ந்துச்சு. சபை வளர்ந்த உடனே இப்ப என்ன நடக்கிறது என்று சொன்னால், சபைக்குள்ள என்ன இல்லாம போயிட்டு, என்ன இல்லாம போயிட்டு, அன்பு இல்ல. விசுவாசிகள் ஒருவருக்கொருவர் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? அன்பு இல்லாதவங்களாக இருக்கிறாங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, யோவான் என்கிற தேவனுடைய மனுஷன் மூலமாய் வெளிப்படுத்தும் போது, நீ ஆதியில் இருந்த அன்பை விட்டு விட்டாய் என்று உன் பேரில உனக்கு என்ன இருக்கு? குறை இருக்கு. முதல்ல சொல்றாரு ஆண்டவர், நீ சபைக்காக நல்ல பிரயாசப்பட்ட, நீ பொறுமையா இருந்தப்பா, உன் பொறுமைக்காக நன்றி என்று சொன்ன கர்த்தர் திருப்பி சொல்றாரு, நீ ஆதியில் இருந்த அன்பை விட்டு விட்டாய் என்று உன் பேரில எனக்கு என்ன இருக்கு? குறை இருக்கு. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய நாம மகிமைக்காக நான் சொல்லுகிறேன், நம்முடைய சபை வளருவதற்காக நாம் பிரயாசப்பட்ட ஒரு காலங்கள் உண்டு.
பிரயாசப்பட்ட காலங்கள் உண்டு. ஓடி ஓடி கேசல் நடத்தின காலங்கள் உண்டு. ஓடி ஓடி பல இடங்களிலே நாம் பலரை சந்தித்தது உண்டு. ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அது இருக்கிறதா என்றால் அது இல்லை. அதற்கு காரணம் என்ன? ஆண்டவர் மேல இருந்ததான அன்பு இன்னைக்கு என்னப்பட்டு விட்டது? குறைவுபட்டு விட்டது. ஆண்டவர் மேல அன்பு உனக்குள்ள இருக்குமானால், நீ ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே ஆண்டவருக்காக எந்த அளவு பிரயாசப்பட்டாயோ, சபை வளர்ச்சிக்காக எந்த அளவு பிரயாசப்பட்டாயோ, சபை ஊழியங்களிலே நீ எந்த அளவு ஈடுபட்டாயோ, அந்த அளவுக்கு நீ ஈடுபட வேண்டுமானால் உன்னுடைய அன்பு ஆண்டவர் மேல அதிகரிக்க வேண்டும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அன்பு குறைய குறைய எல்லாமே நம்ம கிட்ட இருந்து என்ன செஞ்சிடும்? குறைஞ்சு போயிடும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, தேவ மனுஷன் மூலமாய் சபைக்கு சொல்றாரு, நீ ஆதியில் இருந்த அன்பை விட்டு விட்டாய் என்று உன் பேர்ல உனக்கு என்ன இருக்கு? குறை இருக்கு. அடுத்த வசனத்தை சொல்றாரு, நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைச்சு நீ மனம் திரும்பு. நீ எதுல இருந்து நீ விழுந்த இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் மேல இருந்ததானே அன்பில் இருந்து நீ விழுந்துட்டயா? இல்ல ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டாயே, ஓடினாயே, ஆண்டவருக்காக ஓடிக்கொண்டிருந்தாயே, ஆண்டவருக்காக செயல்பட்டாயே, சபைக்காக செயல்பட்டாயே, இன்னைக்கு எந்த நிலைமையில நீ வீழ்ந்து போனாய் என்பதை நீ அறிந்து நீ மன திரும்பும்படிக்கு ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார். ஒருவேளை நீங்க கேட்கலாம், ஐயா நான் மனம் திரும்பிட்டேன், ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஞானஸ்நானம் பெற்றுட்டேன், இன்னைக்கு நான் மனம் திரும்பணுமா? இல்ல, நீ மனம் திரும்ப வேண்டிய ஒரு காலத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் சபை இருக்கிறது. ஆமென். இன்னைக்கு சபை மனம் திரும்ப வேண்டிய காலம். என்ன மனம் திரும்பணும்? ஆதியில தேவன் பேரில் வைத்திருந்த அன்பு, ஆதியிலே உன் சக விசுவாசிகளோடு கூட வைத்திருந்த அன்பு, உனக்கும் ஆண்டவருக்கும் இருந்ததான தொடர்பு, இந்த நாளிலே எந்த விதத்துல ஆண்டவரோடு கூட உனக்கு இருக்கிற தொடர்பு அதிகரித்திருக்கிறது என்பதை நீங்க சிந்தித்து பாருங்க. நீங்க ரட்சிக்கப்பட்ட காலங்களில மணிக்கணக்காய் ஆண்டவரிடத்துல ஆண்டவர் மேல வைத்த அன்பு நிமித்தமாக ஜெபம் பண்ணீங்க, மணிக்கணக்காக வேதத்தை வாசித்தீங்க, பல நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணீங்க. இன்னைக்கு அவைகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில இருக்கா என்று சொன்னால் இல்ல. இதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல விழுந்து போயிட்டீங்க. நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல விழுந்து இருக்கிறீங்க. சபையை இன்னைக்கு கால வேளையில ஆண்டவர் எச்சரிக்கிறார், நீ மனம் திரும்பு, நீ மனம் திரும்பு. நீங்க என்ன செய்யணும்? மனம் திரும்ப. அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். நீ மனம் திரும்பு. நீ மனம் திரும்பலன்னா கோடாரியானது எங்க வைக்கப்பட்டிருக்கிறது? மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நீ மனம் திரும்ப வேண்டும் என்று ஆவியானவர் இந்த கால வேளையில எச்சரிக்கிறார். யாருக்கு சொல்லப்படுகிற வார்த்தை என்று எனக்கு தெரியவில்லை. ஆண்டவர் பேரில் இருந்ததான அன்பை விட்டு விட்டாய், ஆண்டவருக்காகப்பட்ட பிரயாசத்தை விட்டு விட்டாய், ஆண்டவருக்காக ஓடின ஓட்டத்தை விட்டு விட்டாய். ஆண்டவர் மேல இருந்த அன்பிலே நீ குறைவுள்ளவனாய் இருக்கிறபடினாலதான் ஆண்டவர் சொல்றார், நீ மனம் திரும்பு. நீ எதுல விழுந்தாயோ அதிலிருந்து நீ என்ன செய்ய வேண்டும்? நீ மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீ ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீ மனம் திரும்பினார், உனக்கு ஜெயம் உண்டு. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் ஜெயத்தை தருகிறவர். அதைத்தான் ஆண்டவர் சொல்றார் பாருங்க. அந்த 7ஆம் வசனத்தில் சொல்றாரு, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆதியில் இருந்ததான அன்பை விட்டுட்ட, நீ எனக்காகப்பட்ட பிரயாசத்தை விட்டுட்ட, உன் பேர்ல எனக்கு குறை இருக்கு, நீ மனம் திரும்பினா நீ ஜெயம் பெற்றுட்டாமே. நீ ஜெயம் பெற்றுட்டா உனக்கு நான் தரப்போகிறதான பரிசு என்ன தெரியுமா? தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை நான் உனக்கு என்ன செய்வேன்? உனக்கு என்ன செய்வேன்? ஜீவ விருட்சத்தின் கனியை நான் உனக்கு கொடுப்பேன். ஏதேன் தோட்டத்துல கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து சொன்னார், இந்த தோட்டத்தில் இருக்கிறதான எல்லா கனிகளையும் நீங்க என்ன செய்யுங்க? சொல்லுங்க, புசிங்க. ஆனா தோட்டத்தின் நடுவில் இருக்கிற கனியை மட்டும் என்ன செய்யக்கூடாது? அந்த கனியை சாப்பிடுகிற நாள்ல நீங்க சாகவே சாவீங்க. அது நன்மை தீமை அறியத்தக்கதான ஒரு கனி. அந்த கனியை நீ இப்ப என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாதுன்னா. நல்ல கர்த்தருடைய பிள்ளை நல்லா யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, அங்கே நாம அதை இழந்துட்டோம், ஆனா இப்ப நீ மனம் திரும்பினா ஆண்டவர் சொல்றாரு, நீ பரதேசியில இளைப்பாறுகிற இடத்திற்கு நீ வரும்போது உனக்கு என்ன கிடைக்கும்?
உனக்கு என்ன கிடைக்கும்? ஜீவ விருட்சத்தினுடைய கனி கிடைக்கும். எந்த கனிய ஒரு மனிதன் இழந்தானோ, எந்த கனிய மனிதன் இழந்தானோ அந்த கனிய உனக்கு நான் தருவேன். நீ மனம் திரும்பு, நீ மனம் திரும்பு. ஆதியில் இருந்ததான அன்பை விட்டு விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு என்ன இருக்கிறது? குறை இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த காலவேளையில எபேசு சபையினுடைய நல்ல காரியம் என்ன? அவங்க பிரயாசப்பட்டாங்க. அவங்களுடைய குறை என்ன? அவங்க ஆண்டவர் மேல வைத்திருந்ததான் அன்பை என்ன செஞ்சிட்டாங்க? விட்டுட்டாங்க. இதுல இருந்து நீங்க என்ன செய்ய வேண்டும்? ஜெயம் பெற வேண்டும் என்று ஆவியானவர் சொல்றார். ஜெயம் பெற்றா உனக்கு ஜீவ விருட்சத்தினுடைய கனியை நான் உனக்கு என்ன செய்வேன்? கொடுப்பேன், புசிக்க கொடுப்பேன் என்று சொல்றார். இரண்டாவதாக சொல்லப்படுகிறதான சபை ஸ்மிர்னா என்கிறதான சபை. 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை படிங்க. 8-9 படிங்க பார்க்கலாம். உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் இருந்தும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் அதுக்கு அடுத்த வசனத்தை வாசியுமா? நீ பாடுகளை குறித்து எவ்வளவு பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடும். அதோட நிப்பாட்டிடலாம். இங்கே இந்த ஸ்மிர்னா சபையை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, ஒவ்வொரு சபைக்கும் ஆண்டவர் எழுதும்போது ஒவ்வொரு விதமான காரியங்களை சொல்றார். இந்த எபேசு சபைக்கு 7 பொன்குத்து விளக்குகள் மத்தியில வீற்றிருக்கிறவர் என்று சொல்றார். இந்த ஸ்மிர்னா சபைக்கு சொல்லும்போது முந்தினவரும் பிந்தினவரும் மரித்தோரிலிருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நான் என்ன செய்திருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். அப்படியானால் இந்த ஸ்மிர்னா சபை எப்படிப்பட்ட ஒரு சபையாக இருந்தது? உபத்திரவம் உள்ள பெரிய சபை, உபத்திரவம் உள்ள உபத்திரவப்பட்டதான சபை, உபத்திரவம் நிறைந்த ஒரு சபை. இந்த சபைக்கு நிறைய உபத்திரவம் இருந்தது. பல பாடுகள் இந்த சபை அனுபவித்து வந்திருக்கிறது. என்ன எப்படிப்பட்ட உபத்திரவங்களுக்கு வந்திருக்கும் என்று நமக்கு தெரியல. ஆனால் இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க? உபத்திரவம். அது மட்டுமல்ல, இவங்க ஒரு உபத்திரவத்தின் மத்தியில இந்த சபை தரித்திர நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம பார்க்க முடியும். ஆனால் இவங்க எல்லாவற்றையும் அந்த சபையினுடைய குறையை சொல்லிட்டு ஆண்டவர் அந்த 10ஆம் அதிகாரத்துல ஒரு வசன வார்த்தையை சொல்றாரு, ஆகிலும் நீ மரண பரியந்தம் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? நீ நீ உபத்திரவப்பட்டாலும் சரிப்பா, நீ உபத்திரவம் உனக்கு இருக்கு, நீ பாடுகள் இருக்கு, உனக்கு தரித்திரம் இருக்கு. ஆனா இந்த உபத்திரவத்திலும் தரித்திரத்திலும் சபையே, ஸ்மிர்னா சபையே, நீ எப்படி இருக்க வேண்டும்? எனக்கு உண்மைதாக எப்படி இருக்க வேண்டும்? உண்மையா இரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ உண்மையா இருந்தனா உனக்கு நான் என்ன தருவேன்னு சொல்றாரு? ஜீவ கிரீடத்தை தருவேன். நீ ஆண்டவருக்கு உண்மைதாக உன்னுடைய உபத்திரவத்துல, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, தாவீது சொல்றார், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு 14 பிரமாணங்களை நான் என்ன செய்தேன்? கற்றுக்கொண்டேன். நான் உபத்திரவப்பட்டது நல்லது. பவுல் யோபு சொல்லும்போது சொல்றார், அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். அப்போ சபை என்பது கர்த்தருடைய பிள்ளைகள். சபைக்கு என்ன வரும்? போராட்டம் வரும், சபைக்கு பிரச்சனை வரும், சபைக்கு உபத்திரவம் வரும். இந்த உபத்திரவங்கள் மத்தியில, இந்த பாடுகள் மத்தியில சபை கர்த்தருக்கு முன்பாக எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கணும்? உண்மையா இருக்கணும். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். ஸ்மிர்னா சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ பட போகிற பாடுகளை குறித்து நீ கவலைப்படாத, உனக்கு உபத்திரவம் வரும். அது எவ்வளவு நாள் தான் உபத்திரவம்? 10 நாள் தான். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. 10 வருஷம் இல்லைங்க, 10 நாள் உனக்கு உபத்திரம் உண்டு. ஆனா நீ அவற்றின் மத்தியில நீ உண்மையா இரு, நீ ஜீவ கிரீடத்தை என்ன செய்வாய்? பெற்றுக்கொள்ள. ஆண்டவர் இந்த நாட்களில் சொல்றாரு, உபத்திரவம் வரும்போது, பாடுகள் வரும்போது அவைகள் மத்தியில நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? உண்மையா இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. சில பாடுகள் வரும்போதுதான் இயேசுவை என்ன செஞ்சிடறாங்க? மறுதலிச்சுறாங்க. இயேசுவை மறுதலிச்சுறாங்க. இன்னைக்கு நம்ம மறுதலிக்கிற கூட்டமாக இருக்கக்கூடாது. இந்த உலகத்துல இயேசுவுக்கு சாட்சியா இருக்கிற கூட்டமாய் நம்ம இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. வட இந்தியாவில் இன்னைக்கு சபைகளுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ பாடுகள், எவ்வளவோ விசுவாசிகளை
பல விதங்களில உபத்திரவப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. ஆனாலும் அந்த உபத்திரவத்தின் மத்தியில அந்த வட இந்திய கிறிஸ்தவர்கள், வட இந்திய கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த உபத்திரத்தை அவங்க பொருட்படுத்துவதே இல்லைங்க. ஏன் தெரியுமா? ஆண்டவர் மேல வைத்திருக்கிறதான அந்த அன்பு, ஆண்டவர் மேல வைத்திருக்கிறதான அந்த அன்பு. இன்னைக்கு கால வேளையில ஸ்மிர்னா சபையை பார்த்து சொல்றாரு, நீ உபத்திரவப்படுகிற போதெல்லாம் நீ எப்படி இருக்கணும், எனக்கு முன்பாக உண்மையா இரு அப்படின்னு சொல்லிட்டு 11ஆம் வசனத்துல ஆவியானவர் சொல்றாரு, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்வதை காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது சொல்றாரு பாருங்க. நீ ஜெயம் கொண்டனா 2ஆம் மரணத்தினால நீ என்ன செய்ய மாட்ட? சேதப்பட மாட்ட. ஸ்தோத்திரம், அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு மனிதனுக்கு 2 விதமான மரணம் இருக்கு. என்ன? ஒன்று ஆவிக்குரிய மரணம். அதுதான் ஒருவன் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானத்துக்கு போகும்போது அவனை தண்ணியில முக்கிரம் பாருங்க. அவன் எப்படி நம்ம சொல்லி எடுக்கிறோம்? என்ன சொல்லி எடுக்கிறோம்? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால அவன் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன்னு சொல்லும்போது என்ன சொல்றோம்? பாவத்துக்கு செத்து நீதிக்கு என்ன செய்கிறான்? அப்ப அது முதலாவது மரணம் இல்ல? அப்ப அது முதலாவது மரணம். 2ஆவது மரணம் நம்முடைய சரீர பிரகாரமான மரணம். இந்த சரீர பிரகாரமான மரணம் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க வேதத்துல படிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். ஒரு கர்த்தருடைய பிள்ளை மரணம் அடையுமானால், பவுல் கொரிந்திய சபைக்கு சொல்லும்போது சொல்லுகிறார், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொன்னவர். இந்த சரீரத்தை நம்ம அடக்கம் செய்யும் போது எப்படி அடக்கம் செய்கிறோம் தெரியுமா? விதையாக விதைக்கிறோம். விதையாக என்ன செய்கிறோம்? விதைக்கிறோம். அந்த விதை ஒரு நாள் என்ன செய்யும்? உயிரோடு கூட எழுது. அதைத்தான் பவுல் தெசலோனிக்கே சபைக்கு எழுதும்போது சொல்லுகிறார், ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது என்ன செய்வார்கள்? எழுந்திருப்பார். அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த இப்ப மரித்து போன ஒருவர், நம்மை சார்ந்தவர்கள், நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், இன்னைக்கு பரதேசில் அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? இளைப்பாரி கொண்டிருக்கிறாங்க. அவங்க இளைப்பாருங்கிற ஒரு இடம் தான் அந்த பரதேசு. அதனாலதான் ஆண்டவர் சொல்ற, அங்க அவங்க அதை சேதப்படுத்தார். அது அவர்களை என்ன செய்யாது? ஜெயம் கொள்கிறவன் 2ஆம் மரணத்தினாலே என்ன செய்ய மாட்டான்? சேதப்பட மாட்டான். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்க நம்ம இந்த பூமியில ஆண்டவருக்காக வாழும்போது நாம் எப்படி வாழ வேண்டும்? உண்மையாய் வாழ வேண்டும். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் நான் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? உண்மையான ஆண்டவருக்கு உண்பதாக இருக்கணும். இதுதான் ஸ்மிர்னா சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறதான வார்த்தை. 3ஆவதாக அந்த பெர்கமு என்கிறதான ஒரு சபைக்கு சொல்லும்போது சொல்றாரு பாருங்க, சபை தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. 2 புறமும் எப்படி என்ன வச்சிருக்காரு? அவரு பட்டயம், கத்தி வச்சிருக்கிறார். முதல்ல சொன்னாரு வந்து 7 பொற்குத்தவளுக்கு மத்தியில உலாவுகிறவர் சொல்லுகிறதாவது என்று. 2ஆவது சபைக்கு சொல்றார், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்தோரிலிருந்து எழுந்தவருமாய் இருக்கிறவர் என்று சொன்னாரு. 3ஆவதாக சொல்லுகிறார், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது சொல்லிட்டு சொல்றாரு. 12ஆம் வசனத்துல 13 உன் கிரியையையும் சாத்தானுடைய சிங்காசனமாய் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் என் நாமத்தை பற்றிக் கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றி விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் போதும். நல்லா பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன? உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் உன் சபையில என்ன நடக்கிறது என்று சொன்னால், சத்ருவானவன் அந்த சபைக்கு விரோதமாக பயங்கரமாய் கிரியை செய்யும் போதெல்லாம், போராட்டங்கள் உபத்திரங்கள் வரும்போதெல்லாம், பெர்கமு சபையே நீங்கள் என்ன செய்யவில்லை? மறுதலிக்கவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. பேதுரு மறுதலிச்சது போல இந்த பெர்கமு சபை ஆண்டவரை என்ன செய்யல? மறுதலிக்கவே இல்லை, மறுதலிக்கல. நீங்க என்ன மறுதலிக்காததை நான் என்ன செய்திருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். அப்ப எந்த சூழ்நிலைமையிலும் கர்த்தருடைய பிள்ளைகளை யாரும் கர்த்தரை என்ன செய்யக்கூடாது? ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? மறுதலிக்க கூடாது. பேதுரு ஆண்டவரை மறுதலிச்சது போல நம்ம என்ன செய்யக்கூடாது? மறுதலிக்கவே கூடாது. அவரை நான் என்ன செய்ய அறியேன்
என்று சொன்னான். அவரை நான் என்ன செய்ய அறியேன். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க அப்படிதான் இருக்கிறாங்க. ஒரு சின்ன காரியத்திற்காக ஆண்டவரை என்ன செஞ்சிடறாங்க, மறுதலிச்சிடறாங்க. நம்ம வாழ்க்கையில ஆண்டவரை மட்டும் நம்ம என்ன செய்யக்கூடாது, மறுதலிக்க கூடாது. ஏன் மறுதலிக்கிறோம்னா ஆண்டவர் மேல அன்பு இல்லை, அதனால நம்ம அவரை என்ன செஞ்சிடறோம், மறுதலிக்கிறோம். இந்த சபையை குறித்து ஆண்டவர் சொல்ற, நீங்கள் மறுதலியாமலும் இருந்ததை நான் என்ன செய்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். உங்களுக்கு சாத்தான் கொடுத்த உபத்திரவங்களின் மத்தியில நீங்க என்ன செஞ்சீங்க, உறுதியா இருந்தீங்க, உண்மையா இருந்தீங்க. அதை நினைச்சு பார்க்க நீங்க மறுதலிக்காம இருந்தீங்களே, அதற்காக அதை நினைச்சு பார்க்கிறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, ஆகிலும் மறுதலியாம இருந்த சபை, ஆகிலும் உன் பேர்ல உனக்கு என்ன இருக்கு, ஒரு குறை இருக்கு. அந்த குறை என்ன தெரியுமா? வாசிங்க அடுத்த வசனத்தை. ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. நல்லா கவனிக்கணும். இங்க சொல்லப்பட்டிருக்க ஒரு சுருக்கமா சொல்ல அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தையை மீறி துருபதேசத்தை கேட்கிற ஒரு கூட்டம் உங்ககிட்ட இருக்குப்பா. அது மட்டுமல்ல, அங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, நீ உன் பேர்ல எனக்கு ஒரு குறை உண்டு, விக்கிரகங்களுக்கு படைத்தது நீங்க என்ன செய்றீங்க, மத்தவங்க சொல்லுங்க, புசிக்க கூடாது என்று ஆண்டவர் சொன்னார். அப்போ இந்த சபை கிட்ட இருந்ததான குறை, இயேசு சொன்னதான உபதேசத்திற்கு மாறாக கள்ள உபதேசங்கள், துருபதேசங்கள் அந்த சபையில பிரபலம் ஆயிற்று. அதனாலதான் சொல்றாரு, நீங்க உங்க பேர்ல எனக்கு ஒரு குறை இருக்குது, நீ துருபதேசத்தை கேட்டிருக்கிற. நீ துருபதேசம் கேட்டதுனாலதான் நீ விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை நீ என்ன செய்கிற, சாப்பிடுகிற இந்த குறை இருக்கு. இந்த குறையிலிருந்து நீ மனம் திரும்பு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நீ மனம் திரும்பு அப்படின்னு சொல்றாரு பாருங்க. நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோடு என்ன செய்வேன், என்ன செய்வேன். ஏன்னா அந்த சபைக்கு சொல்லும்போது ஆண்டவர் அதான் சொல்றாரு, இருபுறமும் கருப்புள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. அப்ப சொல்றாரு, நீ மனம் திரும்பாத பட்சத்துல உனக்கு விரோதமா என்ன வரும், சத்தமா சொல்லுங்க, என்ன வரும், பட்டயம் வரும். அல்லேலூயா. என்ன வரும், மனம் திரும்பலன்னா பட்டயம் தான் வரும். அது இருபுறமும் கருப்புள்ள பட்டயம், ரெண்டு பக்கமும் வெட்டும். அந்த பட்டயம் என்ன செய்யும், ரெண்டு பக்கமும் என்ன செய்யும், வெட்டு. நீ மனம் திரும்பு. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ மனம் திரும்பு. நீ என்ன மறுதலியாம இருந்த, உண்மைதாப்பா, நீ நல்ல பிள்ளைதான், நீ மறுதலியாமல் இருந்த. ஆனா இன்னைக்கு நீ துருபதேசத்திற்கு செவி கொடுத்திருக்கிறையே. துருபதேசம், இன்னைக்கு உலகத்துல நிறைய உபதேசங்கள் நிறைய வந்துகிட்டு இருக்கு, ஆண்டவருக்கு பிரியமில்லாத உபதேசங்கள். சமீபத்துல நீங்க பாத்தீங்கன்னா சாத்தான் என்கிறதான ஒரு சபை உருவாய். நம்ம எப்படி ஆண்டவரை இயேசுவை உயர்த்தி காட்டுறோம், அதே மாதிரி சாத்தான உயர்த்துகிற ஒரு சபை வந்துச்சு. கிருபையை குறித்த உபதேசம் இன்னைக்கு பெருசா பேசுறாங்க. இன்னொரு உபதேசம் வந்திருக்கு, நீ முட்டி போட்டி ஜெபம் பண்ண வேண்டாம், நீ சும்மா எப்படி வேணாலும் ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற இந்த மாதிரி துருபதேசங்கள் நிறைய இந்த உலகத்துல யெகோவா விட்னஸ் மாதிரி நிறைய துருபதேசம் நிறைய வந்திருக்கு. இயேசுவின் நாமம், இயேசு ஒருவர் தான் அப்படின்ற பெயரை சொல்லிட்டு இருக்கிற நிறைய கூட்டங்கள் வந்துட்டு இருக்கு. இவங்களுக்கு எல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டும், எச்சரிக்கையா இருக்கணும். இப்படிப்பட்ட உபதேசங்களுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, செவி கொடுக்க கூடாது. நீ என்ன வேணாலும் செய்யி, நீ பாவம் செஞ்சுக்கோ, என்ன வேணாலும் செய்யி, ஆண்டவர் கிருபை உள்ளவர் மன்னிச்சுவார். இப்படி உபதேசம் பண்றான். இப்படிப்பட்ட துருபதேசங்களுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, செவி கொடுக்க கூடாது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. துருபதேசங்கள் நிறைய இன்னைக்கு பரவிட்டு இருக்கு. ஒரு தப்பி என்ன சொன்ன, ரா போஜனம் ஏன் நீங்க பகல்ல கொடுக்குறீங்க, அது ரா போஜனம் தானே. அது என்ன போஜனம், ரா போஜனம். அப்படின்னா ராத்திரி தான் போஜனம் பண்ணணும். நான் வந்து சொன்னேன், தமிழ் தம்பி, ரா போஜனம் என்பது தமிழ்ல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை. ஆனா இங்கிலீஷ்ல அது எப்படி இருக்கு தெரியுமா, ஹோலி கம்யூனியன், கம்யூனியன் ஐக்கியம், பரிசுத்த விருந்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மொழிபெயர்ப்புல அது ஒரு வித்தியாசமா இருக்கு. அதனால திருவிருந்து ராத்திரி தான் கொடுக்கணும் அப்படின்றது இல்லப்பா. கர்த்தர் இந்த சபை கூடி வரும்போதெல்லாம் அன்னைக்கு அப்போஸ்தலர்கள் என்ன செஞ்சாங்க, வீடுகள் தோறும்
வீடுகள் தோறும். அப்ப நான் உன் வீட்டுக்கு தான் வரணும் அப்பம் விற்பதற்கு, திருவிருந்து கொடுப்பதற்கு. நான் அதோட வாங்கி முடிட்டான். நீங்க நிறைய அப்படிப்பட்டதான துர் உபதேசங்கள் உங்களை தேடி வரும், உங்க வீட்டை தேடி வரும். கர்த்தருடைய பிள்ளைங்க ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. நீங்கள் நானும் வாழ்கிற காலம் கடைசி காலம். இந்த காலங்களில துர் உபதேசங்கள் ஏராளமாய் பரவிக்கொண்டே இருக்கிறது, பரவிக்கொண்டே இருக்கிறது. தோற்றம் முழங்கால் போட வேண்டாம், பாவம் செஞ்சுக்கிட்டே இரு, ஆண்டவர் கிருபை உள்ளவர் அப்படின்னு சொல்லுகிற ஒரு கூட்டம் இருக்கு. சாத்தான் சபை என்கிற ஒரு கூட்டம். இந்த கூட்டங்களுக்கெல்லாம் விலக்கி பாதுகாக்க கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறதான நாம் காணப்பட வேண்டுமானால் இந்த கர்த்தருடைய வசனத்தை அதிகமா தியானிக்கணும். அல்லேலூயா. இந்த வேத வசனத்தை படிக்காததுனாலதான் இன்னைக்கு அநேகர் என்ன செஞ்சிடறாங்க தெரியுமா? இந்த மாதிரி உபதேசத்துல வீழ்ந்து போயிடுறாங்க. ஆகவே நாம் எச்சரிக்கையுள்ளவர்களா இருப்போம். இந்த நாளில் ஆண்டவர் சொல்றாரு, நீ அப்படிப்பட்ட உபதேசத்துல சிக்கி இருப்பனா, இல்ல விக்கிரங்களுக்கு படைத்தவளை நீ புசிப்பா என்றால் நீ இன்றைக்கு மனம் திரும்பு என்று ஆண்டவர் சொல்றார். மனம் திரும்பு. இரண்டாவது சபைக்கு சொல்றார் மனம் திரும்பு. இரண்டா பட்டயம், இருபுறமும் கருப்புள்ள பட்டயம் உனக்கு விரோதமா வரும் சொல்லி சொல்றார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, பெருக்கமூர் சபையே, நீ மனம் திரும்பு. நீ மனம் திரும்புனா உனக்கு நான் மன்னாவை தருவேன். ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 40 வருஷ காலமாக வனாந்திரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் வானத்திலிருந்து தேவ தூதர்கள் உண்ணுகிறதான அந்த மன்னாவை கொடுத்தார். ஆமென். தேவையான அளவு அவங்க எடுத்து வச்சு என்ன செய்யலாம்? சாப்பிடலாம். அது தித்திப்பானதுங்க, அது தித்திப்பான ஒன்று. அந்த மன்னாவை உனக்கு நான் தருவேன்றார். ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த மன்னா கர்த்தருடைய வசனத்தை குறிக்கக்கூடிய ஒன்று. கர்த்தருடைய வசனத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் மறைவான மன்னாவை என்ன செய்வேன்? புசிக்க கொடுப்பேன். மறைவான, நிறைய இந்த வேதத்துல நிறைய மறைவான சத்தியங்கள் நமக்கு இருக்கு. அதனால நம்ம இவைகள் எல்லாம் நல்ல தியானிக்க ஆரம்பிக்கும் போது தேவன் சில வெளிப்பாடுகளை நமக்கு தருவார். மன்னாவை உங்களுக்கு தருவார். ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. மன்னாவை குறித்து யாத்திராகம நிருபத்தில் எழுதும்போது மோசே சொல்றாரு, மன்னா கொத்தமல்லி அளவுல என்ன இருக்குமா இருக்கும், அது தேனிட்ட பணியாரம் போல இருக்கும். அவ்வளவு டேஸ்டா இருக்கும், அவ்வளவு டேஸ்டா. நல்லா பாருங்க, இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டு நாளை சாப்பிட்டா நமக்கு என்ன ஆயிருது? திகட்டிருது இல்ல? அப்படிதானே? திகட்டிருந்தா சில ஆட்களுக்கு டெய்லி கொடுங்க, திகட்டவே திகட்டாது. ஆனா 40 வருஷம், 1-2 அல்ல, 40 ஆண்டு காலம் அவங்க மன்னாவை சாப்பிட்டாங்க. ஒரு நாள் அது என்ன செய்யல? அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வேத வசனமாகிய மன்னாவை நம்ம கையில எடுத்தோமே. எத்தனை வருஷம் ஆச்சு நீங்க எல்லாம் எடுத்து எனக்கு தெரியல. இத்தனை வருஷமா இதை படிக்க 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 நமக்கு என்ன உண்டாங்கன்னு தெரியுமா? தெவிட்டவே இல்லை. ஹல்லேலூயா. அது தேனிலும் மதுரம் உள்ளதாக இனிப்பாக தான் இருக்கே தவிர ஒரு நாள் அந்த மன்னா எனக்கு என்ன செய்யல? தெவிட்டல. இந்த கால வேளையில கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு உனக்கு தெவிட்டாத ஒரு மன்னாவாகிய கர்த்தருடைய வேத வசனத்தை கர்த்தர் உனக்கு தருகிறார். அவர் சொன்னார், நானே ஜீவ அப்பம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 24ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 6:54. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனை கடைசி நாளில நான் எழுப்புவேன். நல்லா கவனிங்க, இதுதாங்க மேல சொல்றாரு. 48ஆம் வசனத்துல ஜீவ அப்பம் நானே. அந்த ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவை, அந்த மன்னாவை புசிக்கிறவனை நான் கடைசி நாளில் என்ன செய்வேன்? எழுப்புவேன். அதுதான் கர்த்தருடைய பந்தியில சொல்லப்படுகிறது. இயேசுவின் சரீரத்துக்கு அடையாளமா இருக்கிறதான இந்த அப்பத்தை புசிக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுக்கும் எனக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என் ஆண்டவராய் இயேசு என்னை கடைசி நாளில என்ன செய்வார்? எழுப்புவார். ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமா, அதுதான் ஆண்டவர் எழுப்புவார் என்று சொன்னார்ல. அதனால அந்த மன்னாவை கர்த்தர் நமக்கு தருவாராம்.
இந்த நாள்ல ஆண்டவருடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்னதான குறையிலிருந்து நீ மனம் திரும்பணும்னா, துருபதேசத்தை கேட்டு அதுக்கு அடிமைப்பட்டு இன்னைக்கு விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை நீ புசித்துக் கொண்டு இன்னைக்கு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நீ செய்து கொண்டிருப்பாய். ஆனால் இன்னைக்கு மனம் திரும்பு, உனக்கு ஆண்டவர் மன்னாவை தருவார். ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. மன்னாவை ஆண்டவர் தருவார். அது தித்திக்காது, உங்களுக்கு தெவிட்டாத அந்த மன்னா சாப்பிட சாப்பிட இனிமையா இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆகாரத்தை ஆண்டவர் தருவார். அதுதான் கர்த்தருடைய வேத வசனம். இந்த நாளிலே கர்த்தருடைய பிள்ளையை இந்த பெருகமோ சபையை போல இந்த கால வேளையில நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல நாம் ஜெயம் பெற்றவர்களா இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அதற்கு அடுத்த வசனம் 18ஆம் வசனத்துல நாம் இன்னொரு சபையை குறித்து சொல்கிறோம். தியத்தீரா என்கிறதான சபை. இந்த சபைக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தும் போது எப்படி வெளிப்படுத்துகிறார் தெரியுமா? தியத்தீரா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் இங்க சொல்றாரு. இந்த சபைக்கு சொல்றாரு, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அக்கினி ஜுவாலை போன்ற. அவருடைய கண் எப்படி இருக்குமா? சொல்லுங்க. அப்படி பார்த்தா கண்ணுல இருந்து என்ன வரும்? தீ, தீ, நெருப்பு, நெருப்பு வரும். அந்த கண்ணை பார்க்கவே நீங்க என்ன செய்ய முடியாது, முடியாது. நல்லா பாருங்க, நல்ல ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபத்துல இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய முகத்தை விட அவங்க கண்ணு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? அக்னியா இருக்குங்க. தினகரன் ஐயாவை குறித்து நேரில் பார்த்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் சில கூட்டங்களுக்கு போவதற்கு முன்பதாக 3 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க அந்த மேடையில நிற்கும் போது அவருடைய கண்கள் அப்படி பல விளக்குமா, அவ்வளவுதான் இருக்குமா. ஆண்டவர் சொல்றாரு தன்னை அந்த தியத்தீரா சபைக்கு சொல்லும் போது, என் கண்ணு எப்படி இருக்கும் தெரியுமா? அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவன். உனக்கு சொல்லுகிறது என்ன தெரியுமா? உன் கிரியையையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் இருக்கிறது. பாருங்க, இந்த சபையினுடைய, இந்த தியத்தீரா சபையினுடைய நல்ல காரியம் எவ்வளவு காரியத்தை சொல்றாரு ஆண்டவர். முதல்ல சொல்ற காரியம் உன் அன்பு. என்ன? அப்படிதானே? சொல்லுங்க, உன் அன்பு. அப்புறம் உன்னுடைய ஊழியம், உன்னுடைய விசுவாசம், உன்னுடைய பொறுமை. தோத்திரம். நீ முன்பு செய்த கிரியைகள் எல்லாரிலும், முன்பு செய்த கிரியைகள் எல்லாவற்றை பார்க்கலாம், பின்பு செய்த கிரியைகள் எப்படி இருந்ததா? அது 4 காரியத்தை குறித்து சொன்ன. நீ ஊழியம் செஞ்சப்பா, நீ அன்பா இருந்த, நீ விசுவாசமா இருந்த, நீ பொறுமையா இருந்த, அதை விட இப்ப நீ அதிகமாக இருக்கிற. ஆனாலும் சொல்லுங்க, உன் பேரில் எனக்கு என்ன இருக்கு? குறை உண்டு. அந்த குறை என்ன தெரியுமா? தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரன் வேசித்தனம் பண்ணும் விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து இடம் கொடுத்தாய். அவன் மனம் திரும்பும்படியாய் தன் வேசித்தன மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு என்ன செய்யல? விருப்பம் இல்லை. நல்லா பாத்தீங்கன்னா, இந்த சபைக்குள்ள ஊழியம் இருந்தது, இந்த சபைக்குள்ள அன்பு இருந்தது, இந்த சபைக்குள்ள விசுவாசம் இருந்தது, இந்த சபைக்குள்ள என்ன இருந்தது தெரியுமா? பொறுமை இருந்தது. ஆனாலும் இந்த சபைக்குள்ள என்ன இருந்ததா? வேசித்தனத்தின் ஆவி இருந்தது. பாவம். ஆண்டவர் வெறுக்கிற ஒண்ணு வேசித்தனத்தின் ஆவி, விபச்சாரத்தின் ஆவியை தேவன் என்ன செய்கிறார்? வெறுக்கிறார். 10 கற்பனைகளில் ஒண்ணு சொன்னார், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. வேசித்தனம், நீ வேசித்தனம். அதுக்கு உதாரணமாக நல்ல ஒரு ஆளை சொல்றாங்க பாருங்க, எசபேல். எசபேல் யாரு? தீர்க்கதரிசிகளை கொலை செய்ய தீர்மானம் பண்ணவன். எலியாவின் நாட்களில இருந்ததான தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவள் இந்த எசபேல். அவளுக்கு அப்படிப்பட்டதான ஒரு ஆவி. அந்த ஆவி இந்த தியத்தீரா சபைக்குள்ள இருக்கு. ஊழியம் இருக்கு, பொறுமை இருக்கு, விசுவாசம் இருக்கு, அன்பு இருக்கு. ஆனாலும் அந்த சபைக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? என்ன இருக்கு? தேவனுக்கு பிரியமில்லாத வேசித்தனம். தேவனுக்கு பிடிக்கல.
ஆண்டவருக்கு பிடிக்காத ஒன்று வேசித்தனம், விபச்சாரம் ஆண்டவருக்கு பிடிக்காத ஒன்று. கையும் களவுமா ஆண்டவர்கிட்ட ஒரு விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு சகோதரியை கொண்டு வந்தாங்க இல்ல. ஆனா மோசே நியாய பிரமாணத்தின்படி அவளை என்ன செய்து கொள்ள வேண்டும்? கல்லெறிந்து கொள்ள வேண்டும். அதுதான், அததான் சொல்றாங்க அன்றைக்கு இருந்த யூதர்கள் எல்லாரும். ஆனா ஆண்டவர் சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதல்ல என்ன செய்ய கடவன்? கல்லெறிய கடவன். அவர் குனிஞ்சுதான் உட்கார்ந்து எழுதிக்கிட்டு இருந்தார். ஆனா நிமிர்ந்து பார்த்தா ஒருத்தருமே இல்லைங்க. ஆண்டவர் கேட்டார், எங்கம்மா எல்லாம் போயிட்டாரு. ஆண்டவர் என்ன சொன்னார்? இனி நீ பாவம் செய்யாத, இனி நீ பாவம் செய்யாத. ஆண்டவருடைய பாவத்தை மன்னிக்கிறவர். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமில்லாத ரகசிய பாவம், தேவனுக்கு பிரியமில்லாத ரகசிய பாவம், இந்த வேசித்தனத்தின் ஆவி சபைக்குள்ள இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்ல மனம் திரும்புன்னு ஆண்டவர் சொல்றார். மனம் திரும்பு, மனம் திரும்பு. எசபேலின் ஆவி சபைக்குள்ள கிரியை செய்யக்கூடாது. அந்த எசபேலின் ஆவி யாரை? தீர்க்கதரிசிகளை கொலை செய்வதற்கான காரியங்களை செய்ததும். சபைக்குள்ள இது இருக்கக்கூடாதுங்க. இந்த ஆவி இருக்கவே கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆவி உனக்குள்ள இருக்குது, நீ இதை விட்டு நீ என்ன செய்? மனம் திரும்பு. நீ மனம் திரும்பினா என்ன நடக்கும் தெரியுமா? 26ஆம் வசனத்தை வாசிங்க. 2வது அதிகாரம் 26ஆம் வசனம். ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் கிரியைகளை கைக்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் பிதாவினிடத்திலே, அவங்க அப்பாட்ட கொண்டு கொடு, அவனுக்கு ஒன்ன வச்சு தொல்லை பண்றாங்க. பிதாவினிடத்திலே அதிகாரம் பெற்றது போல யார் மேல? யார் மேல? ஏத்திரா சபைக்கு சொல்றாரு, நீ இந்த பாவத்துல உன் அன்பு இருக்கு, ஊழியம் இருக்கு, பொறுமை இருக்கு, விசுவாசம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா நீ செய்யற பாரு ரகசிய பாவம், அந்தரங்க பாவம். இந்த பாவத்திலிருந்து நீ மனம் திரும்பினா நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல உனக்கு ஜாதிகள் மேல நான் என்ன செய்வேன்? அல்லேலூயா. அப்படின்னா ஆண்டவர் உனக்கு ஒரு அத்தாரிட்டி தருகிறார், உனக்கு ஒரு அதிகாரம் தருகிறார். எதுக்காக? ஜாதிகளை ஆளக்கூடிய அதிகாரம். ஆமென். பிசாசின் மேல ஒரு அதிகாரம். அல்லேலூயா. மந்திர பில் சூனிய கட்டுகளை நிர்மூலமாக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் தரணும்னா சபையே, தீர்த்தீரா சபையே, மனம் திரும்பு. நீ மனம் திரும்பு. உன்னுடைய அந்தரங்க பாவத்தை நீ ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய். உன் ரகசிய பாவத்தை நீ ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய். நீ மனம் திரும்பாத பட்சத்துல இருபுறமும் கருக்குள்ளவர் இல்ல, அக்னி ஜுவாலை உடையவர். அவரை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கின்ற சபைக்கு? அக்னி ஜுவாலை உடைய கண்களை உடையவர், வெண்கலம் போன்ற பாதம் உள்ள தேவகுமாரன். யார் சொல்றாரு? ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, தேவகுமாரன். நம்ம பாட்டு பாடுறல, தேவகுமாரா தேவகுமாரா. என்ன நினைச்சீங்க? அவர் தேவகுமாரன். அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலை போன்ற கண்கள். அவருடைய கண்கள் பூமி எங்கும் என்ன செய்து கொண்டிருக்கிறது? உலாவிக் கொண்டிருக்கிறது. அது போட்டோ எடுக்குது. நீ செய்யற ரகசியத்தை அவர் போட்டோ பிடிக்கிறாருங்க. சிசிடிவி எல்லாம் இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கிறான். ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய 7 கண்கள் பூமி எங்கும் உலாவுது, சுத்துது. இன்னைக்கு தான் அந்த கேமரா, சுத்துற கேமரா, லைட் எல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். என் ஆண்டவர் என்னைக்கோ சொல்லிட்டாரு, என் கண்ணு என்ன செய்யும்? சுத்தும். பூமி எங்கும் சுத்தும். நீ செய்யற ரகசிய பாவத்தை என் ஆண்டவருடைய கண்கள் பார்க்கிறது. இன்னைக்கு மனம் திரும்ப ஆண்டவர் சொல்றார். நீ சொன்னா மனம் திரும்பனா உனக்கு ஜாதிகளை ஆளக்கூடிய ஒரு அதிகாரத்தை நான் உனக்கு தருவேன். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை அனுப்பும் போது, மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் வேதத்துல வாசிக்கிறோம், ஒவ்வொரு அனுப்பும்போது சொல்றார், நோய்களை சுகமாக்கவும் பிசாசுகளை துரத்தவும் அவர்களுக்கு என்ன கொடுத்தார்? என்ன கொடுத்தார்? அதிகாரம், அத்தாரிட்டி கொடுக்கிறார்.
பிசாசு துரத்த உன்னால முடியும், நோய்களை சுகமாக்க உன்னால முடியும். நீ மனம் திரும்பி பார். இன்னைக்கு காலையில மனம் திரும்பு. தேவன் உன்னை 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 ஜாதிகளுக்கு மேல அதிகாரியாக கர்த்தர் உன்னை வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 3ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல அங்க இன்னொரு சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, சர்தை சபை. அந்த சர்தை சபைக்கு சொல்லுகிற வார்த்தை பாருங்க, 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது உன் தோத்திரம். இப்ப எனக்கு இந்த சபை எப்படிப்பட்ட சபை? உயிருள்ள சபை. ஆனா எப்படி இருக்கு? செத்தவனை போல இருக்கு. உயிர் இருக்கு, ஆனா ஆனா இப்படி இதை எப்படி சொல்லலாமே, இந்த சபை எப்படி இருக்குன்னா கோமா ஸ்டேஜில் இருக்கு. என்ன ஸ்டேஜில்? கோமா ஸ்டேஜில் இருக்கு. பார்த்துருக்கீங்களா? அப்படி ஜீவன் இருக்கும், ஆனா ஒரு செயல்பாடு இருக்காது, இல்ல கை கால் ஒண்ணுமே இருக்காது. ஆண்டவர் சொல்றாரு இந்த 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 சர்தை சபையை பார்த்து, நீ உயிர் உள்ளவன் என்று என்ன செஞ்சுட்டு இருக்க? சொல்லுங்க, செத்தவனா இருக்க. இன்னைக்கு சபை அப்படிதான் இருக்கு. நிறைய சபை விசுவாசி அப்படிதான் இருக்கு. உயிர் இருக்கு, வந்து உட்கார்ந்துடுறோம். இல்ல ஏன்னா சபை வந்து உட்கார்ந்துடுறோம். சபையில வந்தா உட்காரணும். நான் ஏன் மௌனமா இருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். ஆனா மௌனமாக இருக்கிறது கடவுள் பார்க்கிறாரு. நம்ம உயிரோட தானே ஆண்டவர் நம்ம வச்சிருக்கிறாரு. ஆனா சபைக்குள்ள வந்த உடனே நிறைய பேர் என்னவாயிடுறாங்க தெரியுமா? டெட் பாடி ஆயிடுறாங்க. டெட் பாடியானா என்ன வராது? என்ன வராது? அசைவு வராது, பேச்சு வராது, ஒண்ணுமே. இன்னைக்கு அப்படிதான் உட்கார்ந்துருக்கோம், அப்படிதான் இருக்கும். ஆண்டவர் நம்ம கூட பேசும்போது நம்ம வாயிலிருந்து என்ன வருதில்லை? ஒரு ஸ்தோத்திரம் வரல. கையை தூக்கி ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க முடியல, ஜெபம் பண்ண முடியல, ஆராதிக்க முடியல, அல்லேலூயா சொல்ல முடியல. ஸ்தோத்திரம். செத்து கொண்டிருக்கிற செத்த சபையா இருக்காருங்க. என்ன சபையா இருக்கணும்? என்ன சபையா இருக்கணும்? ஜீவன் உள்ள சபையா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு செத்து போனா கொண்டு போய் குளிர போட வேண்டியதுதான். அப்ப சபையில் ஒரு பிரயோஜனம் இல்லை. நான் தேவனுடைய ஆலயம், நீ தேவனுடைய ஆலயம். ஆண்டவர் தான் சொல்றேன், நீங்க தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. ஆலயத்துல ஸ்தோத்திரமும் துதிப்பாடலும் அல்லேலூயா ஆர்ப்பரிப்பும் ஜெபமும் வேத வாசிப்பும் இருக்கணும். வேதம் சொல்கிறது, நீதிமானுடைய கூடாரங்களிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம். இப்ப உங்க வீட்டுல கம்பீர சத்தம் இல்லைன்னா உங்க வீடு என்ன வீடு? இந்த வசனத்தின்படி செத்த வீடு. நல்ல வார்த்தை. கிராமத்துல ஒரு வேர்டு சொல்லுவாங்க தெரியுமா? என்ன வீடு தெரியுமா? கிராமத்துல சொல்லுவாங்க, இல்ல நிறைய கேட்டிருக்கோம். அந்த வீடா நம்ம வீடு மாறக்கூடாது. ஆமே. நம்ம வீடு யாருடைய வீடு? உங்க வீடு யாருடைய வீடுங்க? நீதிமானுடைய வீடு. ஆமே, சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ உனக்கு உயிர் இருக்கு, ஆனா நீ எப்படி இருக்க? எப்படி இருக்க? இந்த நிலைமையில இருந்து இன்னைக்கு மனம் திரும்பணும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்ல விடுதலையோட ஆராதி, கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணி சபைக்குள்ள வந்து உட்கார்ந்து இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பேர பிள்ளையை பார்க்கிறதுக்கு சபைக்கு வர வேண்டாம், வீட்டுக்குள்ளே இருக்கலாம். வந்து பாஸ்டர் பிரசங்கம் பண்றது கேட்கணும், தூங்கிக்கிட்டு இருக்க கூடாது. அப்ப அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. நீ உயிர் இருக்கு, ஆனா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? மனம் திரும்பு. வீட்டுல இருந்து வரும்போது நல்லா ஜெபம் பண்ணிட்டு வரணும். ஆண்டவரே, இன்னைக்கு நான் சபைக்கு போறேன், நான் என்ன செய்யக்கூடாது? தூங்க கூடாது. நான் என்ன செய்யக்கூடாது? தூங்க கூடாது. நல்ல வசனத்தை கேட்கணும். நல்ல வசனத்தை கேட்கும் போது நல்ல ஆவியில நிரம்பி தோத்திரம் சொல்லணும். ஆமென், அல்லேலூயா. அப்ப அதுதாங்க உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம். சும்மா தூங்குறதுக்கு வர்ற இடம் இல்ல இந்த இடம். தூங்கணும்னா நீ வீட்டுல தூங்கலாம், சபைக்கு வந்து கர்த்தரை ஆராதிக்கணும். நீ உயிர் உள்ளவன் என்றும் நீ எப்படி இருக்கிறாய்? செத்தவனா இருக்கிறாய். அடுத்த வசனம் வாசிமா. நீ விழித்துக் கொண்டு ஆமா, உன் வாழ்க்கையில ஒரு குறை, ஒரு நிறைவை நான் என்ன செய்யல? பார்க்கல. ஒரு நிறைவு இல்லை. ஏன் தெரியுமா? நீ உயிர் உள்ளவனா இருந்து என்னவா இருக்கிற? செத்து போய் இருக்கிற. அப்படி இருக்க, கோமா ஸ்டேஜ்ல இருக்கிற.
எத்தனை நாள் கோமா ஸ்டேஜில் இருக்கிற ஆளு பார்க்கும் போதெல்லாம் என்ன நினைப்பான், என்னைக்குடா போய் சேரும், கிழமை என்னைக்கு சாவும், கட்டில் என்னைக்கு ஒளியும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த சபை இப்படிப்பட்ட சபை. இன்னைக்கு உலகத்துல இந்த சபைகள் இருக்கதான் செய்யுது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்கள பார்த்து சொல்றாரு ஆண்டவர் 8-5 வசனத்துல சொல்றாரு பாருங்க. இல்ல 3 வசனத்துல, நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கைக்கொண்டு திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன். ஆமா, தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவனாக நான் காணவில்லை. அப்படின்னா நீ என்னவாக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்? நிறைவுள்ளவனாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென், சொல்லுங்க. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாள். பாத்திரம் நிரம்பி வழியணும், அது வற்றக்கூடாது. ஆமென், சொல்றாரு ஆண்டவர். சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியுமா? நீ என்ன செய்ய, தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவனாக நான் என்ன செய்யவில்லை. அப்ப ஆண்டவருடைய விருப்பம் நம்ம யாரும் குறைவா இருக்க கூடாது. ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா. உன் குறைவை நிறைவாக்குகிறது யாரு? கர்த்தர். ஆமென். பவுல் அதான் சொல்றாரு, தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உன்னுடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில என்ன செய்வார்? ஆண்டவனுக்கு என்ன செய்வார்? நிறைவுள்ளவனாக மாற்றி. தாவீது சொன்ன 23ஆம் சங்கீதத்துல, என் பாத்திரம், நீங்க உங்களால இனிமேல் சொல்ல முடியுமா? என் பாத்திரம் நிரம்பி. பாட்டு பாடணுமே. இந்த பாட்டை கூட ஜீவனோட பாட முடிஞ்சா? ஜீவனோட பாட முடிஞ்சா? யோசிச்சு பாருங்க. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதா? பாதரை விட்டீங்கன்னா இங்க இருந்து ஆடிட்டோரியம் வரை ஆடிட்டே பாடி போயிடுவாங்க. ஆனா நமக்குள்ள நம்ம பாத்திரம் இன்னைக்கு காலியா இருக்குங்க. ஆண்டவர் சொல்றார், உன் பாத்திரம் நிரம்பணும், நிரம்பணும். அது மட்டுமல்ல, அங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, ஆகியால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேளையை நீ என்ன செய்யாதிருப்பாய்? நான் திருடன் வர்ற மாதிரி வருவேன். நீ மனம் திரும்பு. ஆண்டவர் அப்படிதான் வரப்போற. அல்லேலூயா. மனம் திரும்ப வேண்டிய ஒரு காலம். ஆனா அதுல ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்தில் இருந்த அவருடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். அல்லேலூயா. உன் பேர் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? எப்ப பேர் எழுதினார்? நீ என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து அன்னைக்கு உன் பேரை எங்க எழுதி வச்சிட்டாரு? ஆண்டவரே ஜீவ புஸ்தகத்துல எழுதி வச்சிட்டாரு. ஆண்டவர் சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரித்து, வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்தில் அவனுடைய பேரை நான் என்ன செய்ய மாட்டேன்? கிறுக்கி போட மாட்டேன். உனக்கு ஆண்டவர் ஏற்கனவே ரட்சிப்பின் வஸ்திரத்தை தந்துட்டார். நம்ம ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தவங்க நமக்கு ஒரு நல்ல வஸ்திரத்தை ஆண்டவர் தந்திருக்கார். அதான் ரட்சிப்பின் வஸ்திரம். சோ இந்த வஸ்திரத்தை தந்தவர் இன்னொரு வஸ்திரத்தை தருவாராம். வெண் வஸ்திரத்தை உனக்கு நான் உடுத்து வைப்பேன். அதனால்தான் சொல்றாரு, தூதர்களோடு ஆராதிப்பேன் வெண்ணாடை அணிந்து. என்ன அருமையா பாடல் எழுதி வச்சிருக்கிறாங்க. சோ அங்க நீ போய் ஆராதிக்கணும். ஆராதிக்கணும்னா உன் பேர் எங்க எழுதி வச்சிருக்கணும்? ஆண்டவர் சொல்றாரு, நீ மனம் திரும்புமா. உன் வாழ்க்கையில இருக்கிற நிறைவு குறைவு எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய நான் இன்னைக்கு உனக்குள்ள இருக்கிற குறைவை நீ அறிஞ்சு நிறைவுள்ளவனாய் என்கிட்ட வந்தனா, நீ மனம் திரும்பினா நான் உனக்கு இன்னைக்கு என்ன செய்ய போறேன் தெரியுமா? உன் பேரை நான் என்ன செய்ய மாட்டேன்? கிறுக்கி போட மாட்டேன். ஜீவ புஸ்தகத்தில் உன் பேரை நான் என்ன செய்ய மாட்டேன்? கிறுக்கி போட மாட்டேன். ஆனா நான் வருவேன். நான் எப்படி வருவேன்? திருடனை போல வருவேன். மேகங்களுடனே இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். திருடனை போல வருகிற ஆண்டவர் சொல்றாரு, உன் பேரை நான் கிறுக்க மாட்டேன், நீ மனம் திரும்ப பாக்குறாரு. அடுத்தபடியாக பிலதெல்பியா சபை, அந்த சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க பார்க்கலாம். பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் பாருங்க, இந்த ஆண்டவர் தன்னை குறித்து சொல்ல ஒரே வார்த்தை, தாவீதின் திறவுகோலை உடையவர் சொல்லுகிறதாவது.
ஒருவனும் பூட்ட முடியாது, ஒருவனும் திறக்க முடியாது. அப்படிப்பட்ட சாவி ஆண்டவர் கையில இருக்கு. தோத்திரம். என்ன அருமையான தாவீதின் திறவுகோலை உடையவர். பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர், இன்னைக்கு நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்களேன். இந்த ஒவ்வொரு சபைக்கும் ஆண்டவர் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தை தன்னை எப்படி ஆண்டவர் வெளிப்படுத்தி காட்டுகிறார். தாவீதின் திறவுகோலை உடையவர் சொல்லுகிறதாவது, அடுத்த வசனத்துல, உன் கிரியைகளை நான் என்ன செய்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். மறுதலியாமல் சாவியை வச்சிருக்கிறவர் சொல்றாரு, திறந்த வாசலை உனக்கு முன்பாக நான் என்ன செஞ்சிருக்கிறேன், வச்சிருக்கிறேன். ஏன் தெரியுமா? ஏன் உனக்கு திறந்த வாசல் வச்சிருக்கிறேன்னா, என் நாமத்தை நீ என்ன செய்யல, என் நாமத்தை மறுதலிக்காம என் வசனத்தை என்ன செஞ்ச. அப்ப கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டனா உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாத கதவு பூட்டி இருக்குமானால் அந்த கதவை ஆண்டவர் திறப்பார். அல்லேலூயா. எனக்கு ஏன் பூட்டப்பட்டிருக்கு? கர்த்தருடைய வசனத்தை நீ கை கொள்ளல. கர்த்தருடைய வசனத்தை யாரெல்லாம் கை கொள்ளுகிறார்களோ அவர்களுக்காக திறந்த வாசலை தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதின் திறவுகோலை உடையவர் சொல்லுகிறார், நீ என் நாமத்திற்காக என்னை மறுதலிக்காம என் வசனத்தை நீ கை கொண்டபடினால, ஏற்றுக்கொண்டபடினால திறந்த வாசலை உனக்கு வைத்திருக்கிறேன். அது ஒருவரும் நான் என்ன செய்ய மாட்டேப்பா, பூட்ட மாட்டேன், பூட்டவே மாட்டேன், பூட்ட மாட்டேன். அல்லேலூயா. பூட்ட மாட்டேன். நான் உனக்காக கதவு பூட்டுகிறவர் அல்ல, உனக்காக நான் கதவை திறக்கிறவர் என்று சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் சொல்றாரு, இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்துக்கொண்டபடியினால், என் பொறுமையை குறித்து நான் சொன்ன வார்த்தையை நீ காத்துக்கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். ஒரு நிமிஷமா ஆண்டவர் சொல்றார் இந்த வார்த்தைய, இந்த உலகத்துல வரப்போகிற சோதனைகளுக்கு ஆண்டவர் நம்ம என்ன செய்ய போறாரா, தப்புவிக்க போகிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. என்ன சோதனைகள் வந்தாலும் என் தேவன் என்னையும் உங்களை தப்புவிக்க வல்லவர். ஹல்லேலூயா. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடி உனக்குள்ளதை நீ என்ன செய். ஓ, உனக்கு ஆண்டவர் தந்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீ பற்றிக்கொள், இழந்துடாத. ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. தேவன் உனக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீ இழந்து விடாதே, இழந்து விடாதே. வஸ்திக்கு ஆண்டவர் நல்ல ஒரு கிரீடத்தை கொடுத்திருந்தார். என்ன எஸ்தரின் புத்தகத்துல வாசிக்கிறோம், வஸ்தி அந்த அம்மா நல்ல அழகுள்ளவங்க தான். ஆனா ராஜா கூப்பிட்டாரு, வாங்க எல்லாம் விருந்து இருக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அந்த அம்மா என்ன செய்யல, வரல. கிரீடம் யாருக்கு போயிடுச்சு, யாருக்கு போயிடுச்சு? ஆமா, எஸ்தருக்கு போயிடுச்சு. தோத்திரம், எஸ்தருக்கு போயிடுச்சு. உனக்கு ஆண்டவர் தந்த கிரீடத்தை இன்னொருத்தர் கையில கொடுப்பதற்கு நீ என்ன செய்யாத, விட்டுறாத. சவுல ஆண்டவர் ராஜாவாக என்ன செஞ்சாரு, அபிஷேகம் பண்ணார்ல. சவுல அபிஷேகம் பண்ணார். ஆனா அபிஷேகம் பண்ண ஆண்டவர் அவனை ராஜாவாக்குறதுக்காக என்ன செஞ்சாரு, மனஸ்தாபப்பட்டார். ஏன்? ஆண்டவருடைய சொல்ல மீறினதுனால. அத கிரீடத்தை தூக்கி யார் கையில கொடுத்தாரு, யார் கையில கொடுத்தாரு, தாவீது கையில கொடுத்தாரு. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளை, உனக்குள்ள கிரீடத்தை நீ என்ன செய், பற்றிக்கொள். அப்படின்னா உங்களுக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே. இந்த ஆசீர்வாதமான இந்த கிரீடத்தை நீ பிடிச்சுக்கோ, இந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சுக்கோ. யார் கையிலையும் கொடுத்துறாத, யார் கையிலையும் கொடுத்துறாத. நிச்சயமாக நான் என்ன செய்வேன், சீக்கிரமாய் வருவேன் சொல்லிட்டு 14ஆம் வசனத்தில் சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை ஆலயத்தில் என்ன செய்வேன், என்ன செய்வேன், ஆலயத்தில் என்ன செய்ய போறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சபைக்கு பிரயோஜனமான பாத்திரமா மாற்ற போறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதின் திறவுகோலை உடையவர் சொல்லுகிறார், நீ என் நாமத்தை மறுதலிக்காம என் வசனத்தை காத்து கொண்டபடினால உனக்கு நான் கொடுத்ததான் ஆசீர்வாதத்தை எடுக்க மாட்டேன். அது மட்டுமல்ல, உன்னை நான் சபையில என்னவாக மாற்ற போறேன், தூணாக மாற்ற போறேன். அல்லேலூயா.
தூண் என்பது பாதுகாப்பை கொடுக்கிறது, தாங்கக்கூடியது. பல விதங்களில் தூணை குறித்து சொல்லப்படும். அப்போ கர்த்தர் உன்னை சபையில ஒரு தூணாக வச்சிருக்கிறார்னா சபைக்கு பிரயோஜனமாக உன்னை மாற்ற போகிறார். சபையினுடைய ஆசீர்வாதத்துக்கு உன்னை ஒரு கருவியாக பயன்படுத்த போகிறார். சபையை தாங்கக்கூடிய ஒரு கருவியாக கர்த்தர் உங்களை என்ன செய்ய போகிறார்? பயன்படுத்த போகிறார். நீ ஜெயப்படு. ஆண்டவரே, நான் தாவீதின் திறவுகோலை உடைய கர்த்தர் சொன்னீங்களே ஐயா, நான் உங்களுடைய நாமத்தை மறுதலிக்கல, உடைய வசனத்தை நான் கை கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, என்ன நீர் என்ன செய்யும்? நடத்துங்க ஆண்டவரே, என்ன சபைக்கு தூணாக மாற்றும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசித்து ஒரே ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்க போகிறோம். லவோதிக்கா சபை 14ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இல்லம்மா, லவோதிக்கா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால் உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாய் இருக்கிற ஆமென் என்பவர் சொல்லுகிறதாவது. இல்ல பாருங்க, இந்த 6 சபைக்கும் ஆண்டவர் இந்த ஒரு வேர்டை யூஸ் பண்ணவே இல்லை. பாத்தீங்களா? 7வது சபைக்கு ஆண்டவர் சொல்லும்போது என்ன வார்த்தை யூஸ் பண்ணுகிறார்? ஆமென் என்றால் எப்படி ஆட்கடுவது? உண்மையும், சொல்லுங்க, உண்மையும் சத்தியமும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாய் இருக்கிற. ஆமென். ஆதியமாய் இருக்கிறவர். ஆதியிலே தேவன், ஆதியிலே தேவன் அவர் சொல்றார். ஆமென் என்று சொல்லுகிறவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? உன் கிரியைகளை நான் என்ன செய்திருக்கிறேன்? நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராவது அனலாவது இருந்தால் நலமாய் இருக்கும். இப்படி நீ குளிரின்றி அனலின்றி வெதுவெதுப்பாய் இருந்தா நான் உன்னை என்ன செய்வேன்? அப்ப இந்த சபை எப்படிப்பட்ட சபை? ஒரு சபை எப்படி இருந்துச்சு? செத்த சபை, தூங்கிட்டு செத்த சபை, உயிர் இருக்காத செத்து போயிருக்கு. இந்த சபையில ஒரு கூட்டம் குளிரா இருக்கு, இன்னொரு கூட்டம் என்னவா இருக்கு? என்ன இருக்கு? அனலா இருக்கு. இன்னொரு கூட்டம் அனலா இருக்கு. நீ அனலும் இன்றி குளிரும் இன்றி இன்னொரு கூட்டம் இருக்கு. ரெண்டுல இல்லாத கூட்டம். ஒரு கூட்டம் அனலா இருக்கு, இன்னொரு கூட்டம் என்னவா இருக்கு? ஆமா, ஒண்ணு நல்ல ஆவியில நிரம்பி இருக்கு, இன்னொன்னு கொஞ்சம் அந்த பக்கத்துல இருக்கிறவங்களுடைய அந்த வெதுவெதுப்புல என்ன செஞ்சுட்டு ஒட்டிட்டு இருக்கு. இன்னொரு கூட்டம் சுத்தமா ஒண்ணுமே இல்லாத கூட்டம். அவங்கள பார்த்து சொல்றாரு, நீ அனலும் இல்லாம குளிரும் இல்லாம நீ இருந்தா நான் உன்னை என்ன செஞ்சிருவேன்? நான் உன்னை என்ன செய்வேன்? வாந்தி பண்ணி போடுவேன். உன்னை நான் வாந்தி பண்ணி போடுவேன். இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் சத்தத்தை கேட்டால் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடு நான் என்ன செய்வேன்? ஆமா, ஆண்டவர் பிலதெல்பியா சபைக்கு சொல்ற, லவோதிக்கா சபைக்கு, நான் உன் கூட போஜனம் பண்ண வர போறேன். நான் உன் கூட என்ன செய்ய போறேன்? போஜனம் பண்ண வர போறேன். நான் உன் வீட்டுக்கு வரணும்னா நீ அனலா இரு, ஒண்ணுல குளிரும் வேண்டாம், ஒண்ணு இல்லாம இருக்க கூட. எனக்கு தேவை அனல். ஆமே, ஆவி அனல் உள்ளதாய் அவியாமல் என்ன செய்கிறவர்? பாதுகாக்கிற கர்த்தர். கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த சபைக்கு கடைசியா சொல்லுகிற வார்த்தை அவனுடைய 21ஆம் வசனத்துல, ஜெயம் கொள்ளுகிறவன் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஆமா, என்னோடு கூட நான் உட்கார்வதற்கு என்ன செய்வேன்? அருள் செய்வேன். எங்க ஆண்டவர் உட்கார்ந்து இருக்காரு? இப்ப சிங்காசனத்துல வீட்டு இருக்கிறார். அவர் சொல்றாரு, நீ இதுல ஜெயம் கொண்டனா உன்னை நான் என்ன செய்வேன்? என்ன செய்வேன்? பாருங்க, ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்பட்டான்ல. கல்லெறிந்து கொல்லப்படும் போது பிதாவானவர் உட்கார்ந்து இருக்கிறார். இயேசுவானவர் உட்கார்ந்தவரை என்ன செஞ்சாராம்? சிங்காசனத்தில் அவருடைய வலது பாசத்தில் இருக்கிற இயேசுவானவர் எழுந்து நின்று அவர் என்ன செஞ்சாராம்? வரவேற்றார். அப்போஸ்தலர் நடவடிக்கை நம்ம எத்தனை வாசிக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், நான் போகிறேன், உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு மறுபடியும் வந்து உங்களை என்ன செஞ்சுட்டு போவேன்? அழைச்சிட்டு நான் போவேன். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் அழைச்சிட்டு போறது உங்களை பாதி வழியில விட்டுட்டு போறதுக்கல்ல, சிங்காசனத்தில். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான
கர்த்தருடைய பிள்ளையை, உன்னையும் என்னையும் இந்த பூமியில ஆண்டவர் அவருடைய பிள்ளையாய் தெரிந்தெடுத்திருப்பது பாதியில விட்டுட்டு போறதுக்கல்ல, உங்களை என்னை சிங்காசனத்துல அவரோடு கூட உட்கார வைப்பதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இந்த காலவேளையில கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த 7 சபைகளுடைய நிலைமைகளில இந்த நாளிலே நம்ம எந்த இடத்துல எந்த இடத்துல நம்ம மைனஸ் ஆயிருக்கோம், எந்த இடத்துல நம்ம வீழ்ந்து போயிருக்கணும், எந்த இடத்துல நம்ம எழ வேண்டும், என்னென்ன காரியங்களிலிருந்து நாம் வீழ்ந்து இருக்கிறோமோ அவற்றிலிருந்து மனம் திரும்பி ஆவியில நிறைவுள்ளவர்களாக இருந்து தேவனுடைய ராஜ்யத்தில் அவருடைய வார்த்தையின்படி அவர் வரும்போது ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கூட வரும்போது அவரை சந்தித்து நமக்காக அவர் வைத்திருக்கிற அந்த சிங்காசனத்துல அவரோடு கூட ஆயிரமான வருடங்களாக ஆழ்க்கை செய்த கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. நம்ம இருக்கிற இடத்துல எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தரை நோக்கி இந்த காலவேளையில நம்ம எல்லாரும் நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் இந்த நாளில நம்மோடு கூட பேசப்பட்டதான வார்த்தைகளை நினைத்து பாருங்க. ஆண்டவரே,